சரிங்க, நான் உங்கள் ஆர்ஜே ராவன். வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சினிமான்னு எடுத்துக்கணுனாலே ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பார்ட்ஸ் என்னென்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னென்னா ஸ்டோரி, கேஸ்டிங் அண்ட் தென் ஷெடியூலிங், லொக்கேஷன் இதெல்லாமே வர்றது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன்றது ஷூட்டிங் அண்ட் தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா என்னென்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா pre-production. Let's go. What is pre-production? Okay. ஸோ பேசிக்லேருந்தே வந்துடலாம். ஸோ ப்ரீ-ப்ரொடக்ஷன்னா உங்களுடைய கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா ப்ராசஸுமே ப்ரீ-ப்ரொடக்ஷன் தான். ஃபைனலைசிங் த ஸ்கிரிப்ட், கேஸ்டிங், பட்ஜெட்டிங், லொக்கேஷன் அண்ட் ஷெடியூலிங் அண்ட் ஸ்டோரி போர்டு. ஸோ இதில் ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுலேருந்து வந்துடலாம். ஸோ ஸ்கிரிப்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அதாவது கேரக்டர்ஸ் எங்கே வரப்போகுது, ப்ராப்ஸ் எங்கே வரப்போகுது, லொக்கேஷன்ஸ் எங்கே வரப்போகுது, எந்த லொக்கேஷனில் எடுக்க போகிறீங்க, இந்த ஷார்ட்டில் விஎஃப்எக்ஸ் இருக்குதா இல்லையா, இதில் சவுண்ட் எந்த மாதிரி இருக்க போகுது, மியூசிக் பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி வைக்கிறது தான் ஃபைனலைசிங் த ஸ்கிரிப்ட். இதோட இன்னொரு பேர் ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். ஸோ நம்ம செகண்டாக பண்ணோன்னா பட்ஜெட் பிளானிங். ஸோ உங்களுடைய ஃபிலிம் வந்து எந்த பட்ஜெட்டில் இருக்குது அது வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ உங்களோட ஃபிலிம் வந்து 50,000 இருக்கலாம், இல்லைனா 5 crores இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். அதுவும் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி போக போகுது, லொக்கேஷனுக்கு எவ்வளோ மணி போக போகுது, சிஜிஐக்கு எவ்வளோ மணி போக போகுது, மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ மணி கொடுக்க போகிறீங்க, இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறது தான் பட்ஜெட் பிளான். ஸோ இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரொடியூசருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரி கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எந்த பட்ஜெட் வேணும்னு கேட்கும்போது உங்களால் ரொம்பவே ஈஸியாகவும் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு உங்கள் கையிலேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு அதை சொல்லிடலாம். அண்ட் தென் கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நினைப்பீங்க, ஏன்னா சிம்பிள் கிடையாது இது. ஏன்னா இப்போது உங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருக்க போகிறாங்க, எந்த மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க போகிறாங்க, இதெல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ஒரு ஆக்டரை வந்து சூஸ் பண்ணணும். ஆக்டர்ன்றது ஆக்சுவலி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காது. என்னென்னா ஆக்டர்ன்றவங்க வந்து ஒரு டாய் தான், ஒரு டால் தான். தே ஆர் நாட் ஜஸ்ட் அ டால் இன் யுவர் ஃபிலிம். ஸோ ஒரு கேஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸோடைய ஆட்டிடியூட் எந்த மாதிரி இருக்க போகுது, இதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து கேஸ்டிங் பண்ணணும். ஸோ கேஸ்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ரியல் விசஸ் செட், இன்டோர் ஆர் அவுட்டோர், இதெல்லாமே நீங்கள் பிளானிங்காக இருக்கணும். இப்போ ஒரு ரியல் விசஸ் செட் இந்த சப்ஜெக்டில் வருவோம். ஸோ ரியல்ன்றது வந்து ஒரு ஒரிஜினலான லொக்கேஷனில் போய் எடுக்கிறது தான் ரியல். செட்டுன்றது ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு செட்டுன்றது சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு தேவைப்படுற லொக்கேஷனை நீங்களாக ரெடி பண்ணி அந்த இடத்துல ஷூட்டிங் போகிறது தான் செட். ஸோ இப்போ உங்களால் சில இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு மவுண்டெயினில் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த மவுண்டெயினில் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது, நம்மளால் அவ்வளோ ரிஸ்க்கை வந்து அந்த ரிஸ்கில் வந்து நம்மளால் ஷூட்டிங் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா போகிற வே தான் செட். ஸோ இந்த செட்டில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எல்லாமே பிளான்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் செட் விசஸ் ரியல். அதுக்கப்புறம் இன்டோர் ஆர் அவுட்டோர். இன்டோர்னால் இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இல்லைனா ஒரு பில்டிங்குள்ளே இந்த இன்டீரியரில் எடுக்கிறது. அண்ட் அவுட்டோர் சேம், இந்த லைவ் லொக்கேஷன் எந்த மாதிரி இருக்குதோ அதை பார்த்து எடுக்கணும். ஹவுஸ் த லைட் அப்படின்றத லொக்கேஷன்லேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது லைட் மேனுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுடைய லொக்கேஷனில் லைட்ஸ் எந்த மாதிரி இருக்க போது, அந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி லைட்ஸை கொண்டு வர முடியுமா, இதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ஷூட்டிங் முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன் பார்க்குறதுல இது வந்து மெயினான பார்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஷெடியூலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது ஷூட்டிங் போகிறீங்க, அப்போ வந்து உங்களுடைய ஆக்டர் அவைலபிளாக இருக்கணும், உங்களுடைய லொக்கேஷன் அவைலபிளாக இருக்கணும். இதெல்லாமே பிளான் பண்ணி நீங்கள் ஷெடியூல் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஷெடியூல் எவ்வளோ ப்ராப்பராக இருக்கோ உங்களுடைய ஹோல் க்ரூவுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஷெடியூலில் உங்களுடைய ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அவங்களுடைய ஷாட் எப்போ வரப்போகுது, உங்களுடைய ஹோல் க்ரூக்கும் தெரியும் அவங்களுடைய ஷாட் எப்போ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோத்தையும் ஷெடியூல் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி வந்து சேவ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் 1 மினிட்டுக்கு உங்களுடைய லொக்கேஷன்
இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் ஒவ்வொரு மினிட்ஸுக்குமே மணி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ப்ரொடியூசர் இல்லைனா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் அவன் மணி எங்கே இருக்குன்னு. அண்ட் தென் ஸ்டோரி போர்டுன்றது விஷுவல் ஸ்கெட்சிங். அதாவது உங்களுடைய மூவி எந்தெந்த ஷாட்டு எப்படி கேமராங்கள் வைக்க போகிறாங்க, உங்களுடைய ஆக்டர்ஸ் எங்கே இருக்க போகிறாங்க, அந்த ஹோல் விஷனுமே காட்டுறது தான் ஸ்டோரி போர்ட். இப்போது உங்களுடைய கேமராமேனுக்கு, லைட்மேனுக்கு, எடிட்டருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு விஷனை கொடுக்கும் இந்த ஸ்டோரி போர்டு. சில பேர் நான் என் ஃப்ரெண்டு சொன்னால், நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது மற்றவங்ககிட்ட ஸ்டோரி போர்டு இருக்கான்னு கேட்டான். நான் வந்து அவனை பார்த்து நீ யாரா, எதுக்குடா ஸ்டோரி போர்டு நான் கேட்குறேன் அதுக்கு அப்படின்னு நான் கேட்க போது அவன் சொன்னான், அதுக்கப்புறமா தான் நான் ரிசர்ச் பண்ணேன் ஸ்டோரி போர்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபிலிமுக்குன்னு. ஏன்னா அந்த ஸ்டோரி போர்டு இருந்தால் தான் உங்களுடைய கேமராமேனுக்கு அவ்வளோ ஒரு விஷனை கொடுக்கும் இந்த ஸ்டோரி போர்டுன்றது. ஸோ உங்களுடைய ஃபிலிமில் ஸ்டோரி போர்டுன்றது ரொம்பவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒய் ப்ரீ ப்ரொடக்ஷன் சேவ் டைம் அண்ட் மணி. நான் உண்மையாக சொல்லணுன்னா, நீங்கள் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே மணி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ப்ரொடியூசர் உங்களை நம்பி மணி போடுவாங்க. ஸோ ஒரு மூவி வருதுன்னா அந்த மூவியோடைய பேக் போனாக இருக்க போது தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் எவ்வளோ டைம் கொடுத்து வேலை செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய மூவி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாவும் அவ்வளோ சினிமேட்டிக்காகவும் எல்லாமே ப்ராப்பராகவும் குட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஃபீல் இட், லிவ் இட், ஷேர் த ஹாப்பினஸ். நான் உங்கள் ஆர்ஜே ராவன் அண்ட் சைனிங் ஆஃப். பாய்.